வாழ்க்கையில் திருப்பம் வேண்டுனா திருப்பதிக்கு செல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கருவறையில் தீபாராதனை நடக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஓம் நமோ நாராயணா எனும் பதிவை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் இந்த திருப்பதி ஏழுமலையானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மறைந்திருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, திருப்பதி கோவிலை பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருப்பதி ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவருங்க. இவர் கலியுகத்திலும் தன்னை நம்பக்கூடிய பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தி தான் இருக்காரு. திருப்பதி சென்று வருபவங்க வாழ்க்கையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மாற்றம் வருவதை உணர்ந்து பலர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மட்டும் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்துட்டு வராங்க. இந்த திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளிவராத சில அபூர்வ விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. இவற்றை நம்பினாலும் நம்பலாம் கூட மாற்ற முடியாத உண்மையாக தான் இன்னும் பார்த்தீங்கன்னா வியப்பை ஏற்படுத்தி வருது. இந்த ஏழுமலையானை தரிசிக்க லட்சக்கணக்கில் ஆண்டின் அத்தனை நாட்களுமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் முக்கிய காரணமாக சொல்கிறாங்களாம். அது என்னன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் திருப்பதி திருமலை அமைந்திருக்கு. இங்கு திருப்பதி சென்று வந்தா திருப்ப வரும், கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம்னு பெருமாளினுடைய மகிமை பற்றி பலரும் சொல்லுவாங்க. பலரும் இதை வாழ்க்கையில் உணர்ந்திருப்பதால தான் திருப்பதி கோவில் பற்றி மட்டும் இல்லைங்க, இங்கு ஏழுமலையான் பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் இன்னும் இருந்துட்டுருக்கு. இந்த ஏழுமலையானுடைய மகிமை மட்டும் இல்லை, அவரின் கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்குமே உங்களுக்கு ஆச்சரியத்தை தரப்போகுது. மனித சக்திக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது தாங்க தெய்வ சக்தின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பலரும் இன்னும் திருப்பதிக்கு சென்றாலும் உங்களுக்கு தெரியாத சில 10 தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வரவழைக்கப்படுது. இது திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதா. இது சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருப்பவங்க தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாதான். இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட இன்னும் யாருக்கும் தெரியாம தான் இருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாதுங்க. கருவறையினுடைய வலதுபுறம் உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. அதே போல் இந்த பெருமாளினுடைய தலைமுடி ரொம்ப மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டும் இல்லை, அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்குமா. இது ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தன்னுடைய முடியில ஒரு பகுதியை எடுத்து அதன் வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி பெருமாளிடம் வேண்டி கொண்டாளா. அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்த பெருமாளும் அதனை ஏற்றுக்கொண்டாருங்கன்னு சொல்கிறாங்க. இன்றும் பார்த்திங்கன்னா திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னோ வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகும் மொட்டை போடக்கூடிய பழக்கம் பின்பற்றாங்க. அதே போல் 4வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில காது வைத்து கேட்டா ஓயாத அலை ஓசை கேட்குமா. இது உங்களால் நம்ப முடியாததாக இருந்தாலும் இதுதாங்க உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முன்னாடி மண் விளக்கு எப்போது எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள்னே இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அடுத்தபடியாக பல வருடங்களுக்கு முன்னாடி இங்கு 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிஞ்சு 12 பேருக்கு மரண தண்டனை அளித்திருக்காரு.
இந்த 12 பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க. அவங்க இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளுடைய உடல்களை வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொடங்க விடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றி காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இங்கு ஏழாவது ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பதி ஏழுமலையானின் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் எப்போது இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளும் முயற்சி செய்து அதை உலர வைக்க முடியலைங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவிலில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகளை கற்பகிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகளை ஏழுமலையான் சிண்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுறாங்க. இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்பேடு என்னும் இடத்துல தேங்கி நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இங்கு பார்த்தீங்கன்னா, ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பச்சை கற்பூரத்துக்கு எந்த கல்லின் மீது பூசினாலும் அது இந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அறிவியல் ரீதியாக இதை சொல்லுவாங்க. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாதான். இந்த பச்சை கற்பூரத்திற்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருவதாகவும் சொல்லப்படுறது. இறுதியாக பார்த்தீங்கன்னா, ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் உயிர்ப்போடு இருக்குங்க. நம்மளால நம்ப முடியாதது தான். பெருமாளின் உடல் எப்போதும் 110 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலையில் தக்க வச்சு கொண்டே இருக்குதான். ஆனால் இந்த திருமலை பார்த்தீங்கன்னா 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவக்கூடிய இடம். இருந்தாலுமே ஏழுமலையானுடைய உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் எப்போதும் சூடாகவே இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானுடைய திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுமா. இதை புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கிறாங்க. வியாழக்கிழமை நாள் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கக்கூடிய நகைகளை அகற்றினா அது ரொம்ப உஷ்ணத்தோடு இருப்பதாக சொல்றாங்க. இந்த திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சீலதோர்னு அபூர்வ பாறைகள் இருக்கு. உலகத்திலே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்குதான். இந்த பாறைகளினுடைய வயது மட்டும் 250 கோடி வருடம்னு சொல்றாங்க. ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளின் ஒரே விதமாக இருக்குதாங்க. மேலும் எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்தின் சிற்பினுடைய ஒளிப்பட்டு இருக்கக்கூடிய இடம் தெரியும். உலோக சிலையாக இருந்தால் உலோகத்தை உருக்கி பார்த்த இடம் தெரியும். ஆனால் ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலை அப்படி எதுவும் அடையாளம் தெரியல. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் இங்கு ஏழுமலையானுடைய திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போட்டது போல இருக்குதுங்க. இங்கு ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெற்றி சூட்டி காதணினே புருவங்கள் நாகபாரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல எப்போதும் பளபளப்பாக இருக்குதுங்க. ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண்சட்டி வாங்குவாங்க. இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த ஒரு நெய்வேத்தியமும் கோவில் கற்பகிரகத்திற்குள்ள குலசேகரப்படியே தாண்டாதான். வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள்னு எதுவும் இந்த குலசேகரப்படியே தாண்டி செல்லாதுங்க. ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றா அது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க. மேலும் இங்கு ஏழுமலையானின் உடையில 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரமாக அணிவிக்கப்படுது. இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்தணும். வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாள் மட்டுமே இங்கு வஸ்திரம் சாத்துவாங்க. இது மேல் சாத்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு நீங்கள் வஸ்திரம் சாத்த 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டுங்க. மேலும் இங்கே உச்சாது வஸ்திரம் ஒரு செட் 20,000 ரூபாய் கட்டணமாக பெறப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 15 வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படும். பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு 10 வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டுங்க. மேலும் இங்கு ஏழுமலையானின் நகைகளில் மதிப்பு 1000 கோடி. இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமும் இல்லை, சாத்துவதற்கு நேரமும் இல்லை. அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை உபரியாக இருக்கக்கூடிய நகைகளை செய்தித்தாள்களை விளம்பரப்படுத்தி ஏலம் விடப்படுதுங்க. இங்கு ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்ய இன்று கட்டணம் செலுத்தினால் 3 ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரங்கள் ஆண்டுக்கு 2 முறை சாத்தப்படுது. மேலும் ஏழுமலையானுடைய சால கிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டதாக இருக்கு. இதை சாத்துவதற்கு மட்டும் 3 அர்ச்சகர்கள் தேவைப்படுறாங்க.
சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பாத கவசம் 375 கிலோ. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாதா. இதனுடைய மதிப்பு 100 கோடின்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.